வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு ஏன் அழகாய் பிறந்தேன். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். பிருந்தாவனம் என்னும் அந்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பேர் பலகையில் ஒட்டியிருந்த தூசியை தனது முந்தானையால் துடைத்தாள் அபிநயா. தோட்டத்தின் புல்வெளியில் அங்கும் இங்கும் கிடந்த காய்ந்த சருகுகள், பேப்பர்கள், அணில் கடித்து போட்ட பழத்தின் பாதி, உதிர்ந்த பூக்கள் என்று எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். அபிக்கு வீடும் வெளியும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். சும்மா இருப்பது அபிக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மா இருந்தால் நோயாளி போல் ஒரு உணர்வு தோன்றிவிடும் என்பது அவள் நம்பிக்கை. கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது என்று ஏதாவது நோய் நொடிகளை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் அபிக்கு சுத்தமாக பிடிக்காது. அபிக்கு 28 வயசு. அதனால்தான் நம் நிலைமை புரியவில்லை. போக போக வயது ஆக ஆக நம் நிலைமையை அபி புரிந்து கொள்வாள் என்று அந்த இல்லத்தில் தங்கியிருந்த வயதானவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் வயது ஆனாலும் அபி மாறமாட்டாள். ஏனென்றால் அபிக்கு சோம்பேறித்தனமாக இருப்பதும் பிடிக்காது. வயதை காரணமாக சொல்லி ஒரு வேளையும் செய்யாமல் இருப்பதும் பிடிக்காது. அபியை பொறுத்தவரையில் வயது என்பது ஒரு நம்பர், அவ்வளவுதான். அந்த பிருந்தாவன இல்லத்தில் சமையல் வேலை செய்யும் அம்மாவின் பெயர் பாக்கியலட்சுமி. வயது 60 இருக்கும். பாக்கியத்திற்கு உற்றார் உறவினர் என்று எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆதரவு இல்லாமல் தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை. உயிர் வாழ வருமானம் வேண்டும், அதே சமயம் ஆதரவும் பாதுகாப்பும் வேண்டும். அதனால் பாக்கியம் அந்த இல்லத்தில் சமையல் வேலைக்கு சேர்ந்தாள். செய்யும் வேலைக்கு சம்பளமும் கிடைத்தது. இங்கே தங்கிக் கொள்வதினால் பாதுகாப்பும் கிடைத்தது. வசதி இருக்கிறவர்கள் பணத்தை கொடுத்துவிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இங்கு தங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் வசதியில்லாத பாக்கியம் எல்லா வேலையும் செய்து சம்பாதித்து இங்கு தங்க வேண்டும். பாக்கியத்திற்கு மட்டும் இளம் வயதா என்ன? அவளுக்கும் 60 வயது ஆகிவிட்டதே. வயதை காரணம் காட்டி அவளால் ஓய்வெடுத்து கொள்ள முடியுமா? அவளின் நிலைமையை நினைக்கும் போது அபியின் உள்ளத்தில் வேதனை பரவும். அதனால் அபி பாக்கியத்திற்கு கூடமாட ஒத்தாசையாக இருப்பாள். காய்கறி நறுக்கி கொடுப்பது, பாத்திரம் கழுவி கொடுப்பது, அந்த இல்லத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வது என்று கூடமாட தன்னால் இயன்ற உதவியை அபி செய்வாள். அபி அந்த இல்லத்திற்கு வந்து சேர்ந்து 3 மாதம்தான் ஆகிறது. ஆதரவற்று வரும் பெண்கள், ஆண்கள் அனைவருக்கும் தகுந்த பாதுகாப்பும் வசதியும் செய்து கொடுத்து அவர்கள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ளும் மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து செய்வது அந்த இல்லத்தின் உரிமையாளர் வசுந்தரா அம்மாதான். வசுந்தராவிற்கு வயது 50க்கு மேல் இருக்கும். அவளின் உதவியாளராக இருப்பவள்தான் நம் கதாநாயகி அபி. அபியும் அந்த இல்லத்தில்தான் தங்கியிருக்கிறாள். மாதம் அவள் பார்க்கும் வேலைக்கு வசுந்தரா சம்பளம் கொடுக்கிறாள். ஆனால் என்றுமே சம்பளத்திற்காக மட்டும் அபி அங்கு வேலை செய்வது இல்லை. ஆத்ம திருப்திக்காக செய்கிறாள். மனப்பூர்வமாக செய்கிறாள். அவள் செய்யும் வேலை மூலம் பணமும் கிடைக்கிறது, ஆத்ம திருப்தியும் கிடைக்கிறது. நான் இந்த வேலைதான் பார்ப்பேன், இந்த வேலை பார்க்க மாட்டேன் என்று ஒரு நாள் கூட அபி சொன்னதில்லை. எல்லா வேலையும் சிரித்த முகத்தோடு செய்வாள். அங்கு இருக்கும் அனைவரிடமும் அன்பாக பாசமாக பேசுவாள், பழகுவாள். அப்படித்தான் அன்று ஒரு நாள் பாக்கியத்திற்கு உதவியாக காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தாள் அபி. அப்போது பாக்கியம் அபியை பார்த்து கேட்டாள், அம்மாடி அபி, உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுங்கம்மா. நாங்க தான் வயசானவங்க. கடைசி காலத்துல எங்க பிள்ளைக எங்களை பாத்துக்கல. அதனால வேற வழி இல்லாம இங்க வந்திருக்கோம். மகராசி வசுந்தரா புண்ணியத்துல நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா உனக்கு என்னடா கண்ணு? கண்ணுக்கு நிறைவா அழகா இருக்க. பாக்குறவன் உன்னை கொத்திக்கிட்டு போயிடுவான். நல்ல குணமான பொண்ணாவும் இருக்க. நல்லா வேலையும் செய்யற. நீ ஏண்டா இங்க வந்து இருக்கணும்? உங்க அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? உனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல என்று கேட்டாள் பாக்கியம். விரக்தியாக புன்னகைத்து விட்டு அபி சொன்னாள், கண்ணுக்கு நிறைவா அழகா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் என் பிரச்சனை. அழகு சந்தோஷம் தரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அழகு சங்கடத்தையும் சந்தேகத்தையும் உண்டாக்கும்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் அழகுதான் என்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் ஏன் அழகா பிறந்தேன்னு அந்த ஆண்டவனை கேட்காத நாள் இல்ல என்றாள் அபி. என்னம்மா சொல்ற? புரியலையே என்று கேட்டாள் பாக்கியம். புரியும்படி சொல்றேன் என்று அவளின் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அபி. அபியின் அப்பா பெயர் சேதுராமன், அம்மா பெயர் மங்களம். அபிக்கு ஒரு அண்ணன்.
பேர் ரங்கராஜன், அண்ணி பேர் மகேஸ்வரி. ரங்கராஜன் மகேஸ்வரிக்கு பூஜா என்ற 5 வயது பெண் குழந்தையும் ரகு என்ற 2 வயது ஆண் குழந்தையும் இருக்கிறார்கள். சேதுராமன் மங்களம் இல்லறம் நல்லறமாக போய்கொண்டு இருந்தது. அபி பிறக்கும் வரையில். அபி பிறந்த பிறகு சேதுராமன் வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பித்தது. அபியை பெற்றுவிட்டு பிரசவத்தில் மங்களம் இறந்துவிட்டாள். அதன் பிறகு ரங்கராஜனையும் அபியையும் வளர்த்து ஆளாக்கியது சேதுராமன் தான். அபியை பார்க்கும் போதெல்லாம் சேதுராமன் உள்ளத்தில் ஒரே ஒரு கேள்விதான் தோன்றும். நம் குடும்பத்தில் இவள் மட்டும் எப்படி இவ்வளவு நிறமாக அழகாக இருக்கிறாள் என்ற ஒரு கேள்விதான் அவர் உள்ளத்தில் எழும். அவர் நிறம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் கருப்பு நிறம். அவர் மனைவி மங்களம் மாநிறம். மகன் ரங்கராஜன் அப்பாவை போல் நல்ல கருப்பு. ஆனால் இந்த அபி மட்டும் நல்ல வெள்ளையாக அழகாக செதுக்கி வைத்த சிற்பம் போல் எப்படி இருக்கிறாள்? தெருவில் நடந்தால் அவளை பார்க்காதவர்கள் பாவம் செய்தவர்கள். பெண்களே பார்த்து பொறாமைப்படும் பேரழகி. அவள் அழகை பார்த்து பெண்களே வியந்து போய் நிற்கிறார்கள் என்றால் ஆண்களை பற்றி கேட்கவா வேண்டும்? வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்கதிர் போல் அபியும் தலை குனிந்துதான் இருப்பாள். தலை நிமிர்ந்து நடக்க மாட்டாள். தான் அழகு என்ற கர்வமோ பெருமையோ பெருமிதமோ அவளிடம் துளிகூட இருக்காது. தலை குனிந்து நடப்பாள். எல்லோரும் தன்னையே பார்க்கிறார்கள் என்ற உள் உணர்வில் அவளையும் அறியாமல் வேகமாக நடப்பாள். அபியின் அழகை புகழாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். கம்பனும் காளிதாசனும் இல்லாமல் போய்விட்டார்கள். இருந்திருந்தால் அழகு என்ற வார்த்தைக்கு அகராதியே அபிநயாதான் என்று ஆணித்தரமாக சொல்லியிருப்பார்கள். ஆனால் அபியை பார்க்கும் போதெல்லாம் சேதுராமனின் உள்ளத்தில் சந்தேகம் தாண்டவமாடும். என் குடும்பத்திலோ அவ அம்மாவோட குடும்பத்திலோ இவ்வளவு அழகா யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்புறம் இவ மட்டும் எப்படி இவ்வளவு அழகா பிறந்திருக்கா? ஒருவேளை நமக்கு தெரியாம நம்மோட முன்னோர்கள் யாராவது அழகா இருந்திருப்பாங்களோ? இல்ல மங்களம் வீட்ல முன்னோர்கள் யாராவது அழகா இருந்திருப்பாங்களோ? இருந்தாலும் எப்படி இப்படி என்ற சந்தேகம் அவரை வாட்டி வதைத்தது. தன்னைத்தானே எவ்வளவுதான் சமாதானப்படுத்தி கொண்டாலும் அவரின் உள்ளத்தில் சந்தேகம் நிரந்தரமாக தங்கிவிட்டது. உண்மையை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ அவர் முயற்சிக்கவில்லை. ஆனால் சந்தேகப்படுவதையும் நிறுத்தவில்லை. அபியின் அம்மா மங்களம் மாநிறம்தான். ஆனால் கலையான உருவம், திருத்தமான முகம், கண்கள், இதழ்கள் எல்லாம் அம்மா மங்களத்தை உரித்து வைத்திருந்தாள் அபி. ஒருவேளை பிரம்மன் ட்ரையல் வெர்ஷன் போல் மங்களத்தை படைத்து சோதித்து பார்த்துவிட்டு பின் ஒரிஜினல் வெர்ஷனாக அபியை படைத்திருப்பாரோ? நிறத்தை தவிர மற்ற அனைத்திலும் அபியும் மங்களமும் வேறில்லை. அபி அவள் அம்மா போல், ரங்கராஜன் தன்னை போல். இருந்தாலும் அபி எப்படி இவ்வளவு நிறமாக அழகாக இருக்கிறாள்? ஏன் என் சாயல் எதுவும் அவளிடம் தெரியவில்லை? சாயல் ஒற்றுமை இல்லை என்றாலும் ஒரு குழந்தையின் அம்மா யார் என்று குழந்தைக்கு யாருமே சொல்லாமல் தெரிந்துவிடும். ஆனால் அப்பாவை அம்மாதான் அறிமுகப்படுத்த வேண்டும். ஒருவேளை மருத்துவமனையில் குழந்தையை மாற்றிவிட்டார்களா? இல்லையே, அபி அப்படியே மங்களம் போல் அல்லவா இருக்கிறாள். எப்படி இப்படி நம் குடும்பத்தில் இவ்வளவு நிறமாக அழகாக அபி இருக்கிறாள்? ஏன் என் ஜாடை எதுவும் அவளிடம் இல்லை என்ற சந்தேகம் சேதுராமனின் உள்ளத்தை கீறி கிழித்தது. அதன் விளைவு அவர் அபியை வெறுக்க ஆரம்பித்தார். அபியிடம் எரிந்து எரிந்து விழுந்தார். அபி அழகில் மட்டும் இல்லை, படிப்பிலும் திறமைசாலி, சமையலிலும் கெட்டிக்காரி. அவள் அம்மா மங்களத்தின் கைப்பக்குவம் அவளிடம் அப்படியே இருந்தது. நன்றாக சமைத்தாள். அழகு, அறிவு, குணம் அனைத்தும் சேர்த்து பிரம்மன் படைத்த ஒரு ஸ்பெஷல் படைப்புதான் அபி. ஆனால் அபியின் அழகையோ திறமையையோ அன்பையோ பாசத்தையோ சமையலையோ சேதுராமன் இன்று வரை பாராட்டியதில்லை. அபி சமைத்த உணவை சாப்பிட பிடிக்காமல்தான் ரங்கராஜனுக்கு விரைவாக திருமணத்தை முடித்தார். மருமகள் மகேஸ்வரி சமையல் சுமாராக இருந்தாலும் ஆகா ஓஹோ என்று பாராட்டி ரசித்து ருசித்து சாப்பிட்டார். உண்மையை சொல்லப்போனால் ரங்கராஜனுக்கு கூட அபி சமையல்தான் பிடிக்கும். மகேஸ்வரியை ஒப்பிடும்போது அபியின் குணம், அன்பு, சமையல் எல்லாம் ஒருபடி மேல்தான்.
அம்மா மங்களத்தின் மறு உருவம்தான் அபி என்று ரங்கராஜன் தீர்க்கமாக நம்பினான். ஆனால் அப்பா மட்டும் ஏன் அபியை வெறுக்கிறார்? அவள் எது செய்தாலும் அதில் ஏன் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறார்? அவளின் திறமையை ஏன் அப்பா பாராட்டவில்லை? சிறு வயதில் ஓட்டப்பந்தயத்தில் 2வதாக வந்த என்னை பாராட்டி எனக்கு பிடித்த அட்லஸ் சைக்கிளை வாங்கி கொடுத்தார். ஆனால் சிறு வயதிலேயே செஸ் போட்டியில் பள்ளியிலேயே முதல் மாணவியாக வந்த அபியை ஏன் அப்பா பாராட்டவில்லை? மாறாக பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இதெல்லாம், பேசாம அமைதியா ஸ்கூலுக்கு போனமா படிச்சமான்னு இரு என்று சொல்லிவிட்டாரே, அவளின் திறமையை ஏன் தடுத்தார் என்று பல விடை தெரியாத கேள்விகள் ரங்கராஜன் மனதில் உள்ளது. வெளிப்படையாக அப்பாவிடம் கேட்க பயம். அதனால் பேசாமல் இருந்து விட்டான். ஆனால் அவனின் அன்பும் ஆதரவும் அபிக்கு என்றுமே உண்டு. ஏன் அப்பா நம்மிடம் எரிந்து விழுகிறார்? எதற்காக அப்பாவிற்கு தன்னை பிடிக்கவில்லை? நாம் என்ன தவறு செய்தோம் என்று பலமுறை தன்னைத்தானே அபி கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். ஆனால் இன்று வரை விடை தெரியவில்லை. சில சமயம் நேரிடையாக சேதுராமனிடம் அபி கேட்டிருக்கிறாள். ஆனால் அதற்கு பதிலாக கோபமும் கடுஞ்சொற்களும்தான் வருமே தவிர சரியான பதில் வராது. ஆரம்பத்தில் சேதுராமனின் கோபம் அபிக்கு புரியவில்லை. சேதுராமனின் கோபத்தை பார்த்து அபி அழுகாத நாள் இல்லை. ஆனால் நாளாக நாளாக சேதுராமனின் கோபம் அபிக்கு பழகிவிட்டது. காரணமே தெரியவில்லை என்றாலும் அவரின் கோபத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள். இப்போதெல்லாம் சேதுராமனின் கோபம் அபியை பெரிதாக பாதிப்பதில்லை. இப்படியே நாட்கள் ஓடியது. அன்று ஒரு நாள் அபி சேதுராமனை கூப்பிட்டாள். அப்பா, அப்பான்னு கூப்பிடாத, ஏன் என்று அபி கேட்டதும் சேதுராமன் திகைத்தார். இந்த கேள்விக்கு அவரால் என்ன பதில் சொல்ல முடியும்? அவரின் சந்தேகத்தை சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ள அவர் விரும்பவில்லை. அதனால் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அபி மேலும் கேட்டாள். படிச்ச பொண்ணு இங்கிலீஷ்ல டேடின்னு சொல்லாம அப்பான்னு சொல்றேன்னு கோபமா? இனிமே டேடின்னு கூப்பிடட்டுமா என்று தன் வேதனையை தனக்குள் மறைத்து கொண்டு சிரித்தபடி சேதுராமனை பார்த்து கேட்டாள். நீ என்னை எப்படியும் கூப்பிட வேண்டாம். ஏதாவது விஷயம் சொல்லணும்னா நேரடியா என்கிட்ட சொல்லிடு என்றார் சேதுராமன். ஏன்பா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கோபமாவே பேசுறீங்க? என்னை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அண்ணன்கிட்ட சகஜமா தானே பேசி பழகுறீங்க. என்கிட்ட மட்டும் ஏன்பா வெறுப்ப காட்டுறீங்க? உங்களுக்கு பெண் குழந்தை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதே. ஏன்னா அண்ணன் பொண்ணு பூஜா கிட்ட உயிரே வச்சிருக்கீங்க. அப்புறம் ஏன் அப்பா என்கிட்ட மட்டும் இப்படியே வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறீங்க என்று கேட்டாள் அபி. சும்மா அனாவசியமா கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு கிளம்பு என்று அபி முகத்தை கூட பார்க்காமல் சொன்னார் சேதுராமன். சரிப்பா, நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். வேலைக்கா? ஆமாப்பா, நம்ம ஊர்ல புதுசா டுட்டோரியல் சென்டர் வந்திருக்குல்ல, அத நடத்துறது வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுக்கு அடுத்த தெருவுல இருக்காங்கல்ல ராஜு அக்கா, அவங்க வீட்டுக்காரர் தான். நேத்து ராஜா அக்காவை கோயில்ல பார்த்தேன். இவ்வளவு நல்லா படிச்சுட்டு ஏன் வீட்டுக்குள்ள இருக்க? எங்க சென்டருக்கு வந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடு, சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. எனக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. அதான் போகலான்னு பார்த்தேன். பொம்பளை பிள்ளை சம்பாதிச்சு வயிறு வளர்க்கணுன்ற நிலைமை இங்க இல்ல. அதனால நீ வேலைக்கு போக வேண்டாம். இல்லப்பா, நான் காசுக்காக மட்டும் வேலைக்கு போறேன்னு சொல்லல. நான் படிச்ச படிப்பு வீணாக கூடாது. அதே சமயம் என்னால 4 பேருக்கு நல்லது நடந்தா புண்ணியம் தானேப்பா. புண்ணியமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். ஏற்கனவே உன்னால ஏகப்பட்ட தலைவலி எனக்கு. இப்போ நீ வேலைக்கு போய் அங்க ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றது? அழகா இருந்தா மட்டும் போதாது, அறிவும் வேணும். இந்த சமூகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பேசாம வீட்ல இரு. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தா இந்த சமூகத்தை பத்தியும் உலகத்தை பத்தியும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே நானும் 4 விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லப்பா, பொண்ணுங்க பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்கணும், யாரையும் சார்ந்து இருக்க கூடாது என்று அபி சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளின் அண்ணி மகேஸ்வரி வந்து விட்டாள். என்ன அபி, அப்போ நான் வேலைக்கு போய் சுயமா சம்பாதிக்காம உங்க அண்ணன் காசையும் உங்க அப்பா காசையும் நம்பி இருக்கேன்னு என்ன சொல்லாம சொல்லி காட்டுறியா என்று கேட்டாள் மகேஸ்வரி. ஐயோ அண்ணி, நான் உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். என்ன பொதுவா சொன்ன? ஒரு பொண்ணுக்கு உண்மையான அழகு எது தெரியுமா? பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்கிறது தான். வெளித்தோற்றம் அழகா இருந்தா மட்டும் போதாது, பெரியவங்கள மதிக்கணும். மாமா இந்த வீட்டுக்கு கடவுள் மாதிரி. அவர் வார்த்தைக்கு மறு வார்த்தை உங்க அண்ணன் பேச மாட்டாரு. ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுற. மாமா சொல்ற பேச்ச கேட்டுட்டு அமைதியா இரு என்று எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றினாள் மகேஸ்வரி.
கத்துக்க, உன் அண்ணிய பார்த்து கத்துக்க. மனசுக்குள்ள பேரழகின்னு நினப்பு. வேலைக்கு போறாளாம், வேலைக்கு. எங்கேயும் போக வேண்டாம், பேசாம வீட்ல இரு என்று கோபமாக சொல்லிவிட்டு வெளியில் கிளம்ப போனார் சேதுராமன். அப்பா என்று அபி கூப்பிட்டாள். சும்மா சும்மா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காத. நீ என்ன பச்சை குழந்தையா? இல்ல, அந்த வேலைக்கு அதான் என் முடிவை சொல்லிட்டேனே, பேசாம உள்ள போ. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் முகத்தை கூட பார்க்காமல் சேதுராமன் வெளியில் சென்று விட்டார். அவளை இலக்காரமாக பார்த்து கொண்டு அண்ணி மகேஸ்வரியும் சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். அபியின் கண்களில் இருந்து கண்ணீர் முத்துக்கள் சிந்தியது. வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவளின் அறைக்குள் சென்று விட்டாள். வீட்டை விட்டு வெளியில் வந்த சேதுராமன் உள்ளத்தில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள். ஏன் நமக்கு அபிய பார்த்தாலே கோபம் வருது? அவ என்ன தப்பு பண்ணா? இல்ல மங்களந்தான் என்ன தப்பு பண்ணா? அவளை தப்பா ஒரு வார்த்தை பேசுனா கூட நாக்கு அழுகிடும். அவளை சந்தேகப்படுறதும் என்ன நானே சந்தேகப்படுறதும் ஒண்ணுதான். அப்ப ஏன் என் மனசுக்குள்ள இந்த சந்தேகம்? அபி அழகா இருந்தாதான் என்ன? ஏன் அபி அழகா இருக்க கூடாதா? கருப்பான எனக்கும் மாநிறமான மங்களத்துக்கும் பிறந்த குழந்தை சிவப்பா அழகா இருக்க கூடாதா? அப்படி இருந்தா சந்தேகப்படுறதா? என்ன முட்டாள்தனம்! இருந்தாலும் அபி மட்டும் எப்படி இவ்வளவு வெள்ளையா அழகா பிறந்தா? நம்ம சொந்தமும் சரி, மங்களம் சொந்தத்திலையும் சரி, இவ்வளவு நிறமா அழகா யாரையும் பார்த்ததில்லையே. ஒருவேளை நமக்கு தெரியாம யாராவது இவ்வளவு நிறமா அழகா இருந்திருப்பாங்களோ என்று பல கேள்விகளோடு நடந்து சென்றார். எங்கு சென்றாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் அவரின் சந்தேகம் மட்டும் நீங்கவில்லை. சரி, ரங்கராஜனுக்கு பிறந்த பிள்ளைகளாவது நிறமாக அழகாக இருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. பூஜா மாநிறம், ரகு நல்ல கருப்பு. இப்படி இருக்கும்போது அபி மட்டும் எப்படி இப்படி அழகாக இருக்கிறாள்? நம் சொந்தத்தில் அல்லது தெரிந்தவர்களில் யாராவது இவ்வளவு நிறமாக அழகாக இருக்கிறார்களா என்று யோசித்து யோசித்தே அவர் பாதி நாட்கள் தூங்காமல் தவித்தார். அபி பிறந்த அன்று ஆரம்பித்த சந்தேகம் இன்னும் நீங்கவில்லை. அவள் வளர வளர அவரின் சந்தேகமும் வளர்ந்தது. சாப்பாடு விஷயத்தில் அல்லது சினிமா படங்கள் விஷயத்தில் அல்லது நடையில், உடையில், பேச்சில், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் அபி சேதுராமன் போல் இருந்திருந்தால் இந்த சந்தேகம் அவருக்குள் தோன்றியிருக்காது. அவள் அனைத்திலும் அம்மா மங்களத்தை உரித்து வைத்திருந்தாள். அது தவறில்லை. ஆனால் ஒன்றில் கூட அவர் போல் அவள் இல்லை. அதனால் அவருக்கு மன நிம்மதி இல்லை. இந்த சந்தேகம் வளர வளர இறந்து போன அவரின் மனைவி மங்களத்தை அவர் வெறுக்க ஆரம்பித்தார். ஆனாலும் இந்நாள் வரை தனது எண்ணத்தை அவர் யாரிடமும் வெளிப்படையாக சொன்னதில்லை. இதை சொன்னால் எல்லோரும் தன்னைத்தான் குறை சொல்வார்கள். தன் மீது, தன் எண்ணத்தின் மீதுதான் தவறு என்று சொல்வார்கள். இதனால் நமக்கு சந்தேகம் தீராது, அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். இப்படி அவமானப்பட்டு 4 பேர் தப்பாக பேசும் பேச்சை கேட்பதை விட இந்த சந்தேகத்தின் தவிப்போடு வாழ்வது மேல் என்று முடிவுக்கு வந்து யாரிடமும் எதுவும் அவர் சொல்லவில்லை. இந்த சந்தேகம் குறைய வேண்டும், நிம்மதி வேண்டும் என்றுதான் வயசு பெண்ணை வீட்டில் வைத்துக்கொண்டு மகன் ரங்கராஜனுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்தார். வீட்டில் அபி என்ற பெண்ணை மட்டும் எப்போதும் பார்த்து கொண்டு இருக்காமல் புதிதாக வரும் மருமகளை பார்க்கலாம். மருமகள் இந்த வீட்டுக்குள் வந்த பிறகு அவளை பார்க்கும் போதும் பேசும் போதும் மனதில் நிம்மதி உண்டாகலாம். அவளால் உருவாகும் நம் சந்ததி மூலம் சந்தோஷம் உருவாகலாம் என்று நினைத்துதான் ரங்கராஜனுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தார். முதலில் ரங்கராஜன் மறுத்தான். தங்கை கல்யாணத்திற்கு பிறகுதான் தன் கல்யாணம் என்று பிடிவாதமாக இருந்தான். ஆனால் உண்ணாவிரதம் இருந்து ரங்கராஜனை சம்மதிக்க வைத்தார் சேதுராமன். அதன் பிறகுதான் மகேஸ்வரி அந்த வீட்டிற்குள் மருமகளாக வந்தாள். வந்த கொஞ்ச நாட்களிலேயே சேதுராமனுக்கு அபியை பிடிக்கவில்லை என்று மகேஸ்வரி தெரிந்து கொண்டாள். ஏன் உங்க அப்பாவுக்கு உங்க தங்கச்சி அபியை பிடிக்கல? எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு என்று மகேஸ்வரி ரங்கராஜனிடம் கேட்டாள். பாவம், அவனுக்கே இந்த கேள்விக்கு விடை தெரியாமல்தான் இந்நாள் வரை தவித்துக் கொண்டு இருக்கிறான். இதில் மகேஸ்வரி கேள்விக்கு அவன் எப்படி பதில் சொல்வான்? அதனால் தெரியல என்று சொல்லிவிட்டான். ஏங்க, ஒருவேளை இப்படி இருக்குமோ? அபி பிறந்ததும் உங்க அம்மா இறந்து போயிட்டாங்களே, அதனால உங்க அப்பாவுக்கு அபிய பிடிக்காம போயிருக்குமோ? இருக்கலாம், யாருக்கு தெரியும் என்றான் ரங்கராஜன். அன்றிலிருந்து மகேஸ்வரி ஒரு தெளிவான முடிவிற்கு வந்தாள். மாமாவுக்கு அபிய பிடிக்கல, நமக்கும் அபிய பிடிக்கல. ஒருவேளை அவ அழக பார்த்து கூட நமக்கு பொறாமையா இருக்கலாம். அதனால கூட அவளை நமக்கு பிடிக்காம இருக்கலாம். எது எப்படியோ நமக்கும் அவளை பிடிக்கல. அதனால மாமாவுக்கு ஜால்ரா போட்டு அபிய நாமளும் நம்ம பங்குக்கு திட்டணும். மாமா மனசுல நல்ல மருமகன்னு பேரெடுக்கணும். முழு சொத்தையும் நாமளே அனுபவிக்கணும். இந்த அபிக்கு 1 ரூபா கூட கொடுக்க கூடாது
என்று முடிவிற்கு வந்தாள் மகேஸ்வரி. அன்றிலிருந்து சேதுராமன் மட்டுமில்லை, மகேஸ்வரியும் அபியை பார்த்தாலே எரிந்து விழுக ஆரம்பித்தாள். சேதுராமன் ஒரு பக்கம், மகேஸ்வரி ஒரு பக்கம் அபியை ஏதாவது சொல்லி திட்டிக் கொண்டே இருந்தார்கள். காரணமே தெரியாமல் அவர்கள் திட்டுவதையும் பேசுவதையும் கேட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் அபி. அன்றிலிருந்து இன்று வரை அபிக்கு ஆதரவும் அன்பும் தரும் ஒரே ஜீவன் அண்ணன் ரங்கராஜன் மட்டும்தான். அதனால் ரங்கராஜன் ஒரு முடிவுக்கு வந்தான். அபி இந்த வீட்டில் இருக்கும் வரை அப்பாவும் சரி மகேஸ்வரியும் சரி அவளை திட்டாமல் இருக்க போவது இல்லை. பாவம் அபி ஒரு தவறும் செய்யாமல் தினமும் ஏச்சும் பேச்சும் வாங்கி மனதளவில் உடைந்து விட்டாள். அழுது அழுது அவளின் கண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது. இங்கு இருக்கும் வரை அவளுக்கு நிம்மதி கிடைக்கப் போவதில்லை. எதுவுமே பக்கத்தில் இருக்கும்போது அருமை தெரியாது, அது இல்லாத போதுதான் அதன் அருமை தெரியும். அப்படித்தான் அபியும். அபி கொலுவில் வைத்து கொண்டாட வேண்டியவள், கோபுரத்தில் இருக்க வேண்டிய தங்க கலசம் அபி. அது இந்த குப்பை மேட்டுக்கு எப்படி தெரியும்? அதனால் அபிக்கு நல்ல இடத்தில் வரன் பார்த்து அவளுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் ரங்கராஜன். அவனது அலுவலகத்தில் அவன் கூட வேலை பார்க்கும் ஹரிஹரனை தனது தங்கை அபிக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தான் ரங்கராஜன். ஹரிஹரன் மிகவும் நல்லவன். ஒரே பிள்ளை, அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். உடன் பிறந்தவர்கள் என்று யாரும் இல்லை. கை நிறைய சம்பாதிக்கிறான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நல்ல குணம். அதனால் தங்கை அபியை நன்றாக பார்த்து கொள்வான் என்று நினைத்து அவனை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தான். அன்று மாலை வீட்டிற்கு வந்ததும் இரவு உணவை முடித்துவிட்டு எல்லோரும் மொட்டை மாடியில் காற்று வாங்கி கொண்டு இருந்தார்கள். பூஜாவும் ரகுவும் அபியுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். அத்தை அத்தை என்று வார்த்தைக்கு வார்த்தை அபியை அழைத்து பூஜாவும் ரகுவும் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதனை பார்க்கும்போது சேதுராமன் உள்ளம் கொதித்தது. அத்தையாம் அத்தை, அது சரி, அப்பாவுடன் பிறந்தவள் அத்தைதானே. நமக்குத்தான் சந்தேகம். குழந்தைங்க கள்ளங்கபடம் இல்லாதவங்க, அவங்களுக்கு என்ன சந்தேகம் வரப்போகுது? அதனால நிம்மதியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பூஜா சொன்னாள், அத்தை, நம்ம வீட்லயே நீதான் அழகு. இல்லடா கண்ணா, நீதான் அழகு. இல்லத்த, நீதான் செவப்பா அழகா இருக்க. எப்படி அத்தை நீ மட்டும் இப்படி செவப்பா அழகா இருக்க? அழகுன்றது பாக்குறவங்க கண்ணை பொறுத்தது. எனக்கு நீங்க எல்லாரும் தான் அழகு. அப்படியா? நாங்க அழகா அத்தை? ஆமாண்டா, நீங்க தான் அழகு. சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? சொல்றோம், கேளுத்த. இந்த உலகத்திலேயே சிறந்த ஓவியன் யாரு தெரியுமா என்று அபி கேட்க பூஜாவும் ரகுவும் என்னவோ அதி மேதாவிகள் போல் தாடையில் ஆட்காட்டி விரலை வைத்து கொண்டு சிந்தித்தார்கள். அவர்களின் பிஞ்சு கையை பார்த்து சிரித்தாள் அபி. பின் அவர்களுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு சொன்னாள், உலகத்திலேயே சிறந்த ஓவியன் கடவுள்தான். எவ்வளவு மனுஷங்களை கடவுள் படைக்கிறாரு. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வேற கண்ணு, வேற மூக்கு, வேற காது, உருவங்கள் மாறுபடுது, நிறங்கள் மாறுபடுது. ஆனா எத்தனை மனுஷங்களை கடவுள் படைக்கிறாரு. அப்ப அவர்தானே சிறந்த ஓவியன். ஒருத்தங்க அழகா சிவப்பா பிறந்ததுக்கும் கடவுள் தான் காரணம், கருப்பா பிறந்ததுக்கும் அவர் தான் காரணம் என்று அபி சொன்ன பதிலை கேட்டு திடுக்கிட்டு போனார் சேதுராமன். பூஜா ரகுவிற்கு சொல்வது போல் தன்னுடைய சந்தேகத்திற்கு அபி பதில் சொல்வது போல் சேதுராமனுக்கு தோன்றியது. இருந்தாலும் அவர் மனம் சமாதானமாகவில்லை. அபி மேல் இன்னும் கோபம்தான் அதிகமானது. அபியை திட்ட வாயெடுத்தார். அப்போது ரங்கராஜன் அப்பா என்று கூப்பிட்டான். என்னப்பா, நம்ம அபிக்கு ஒரு வரன் பார்த்திருக்கேன் என்று ரங்கராஜன் சொன்னதும் எல்லோரும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார்கள். அபி அண்ணனை நிமிர்ந்து பார்த்தாள். வெட்கமும் நன்றியும் கலந்த புன்னகை அவள் முகத்தில் தெரிந்தது. இப்ப என்ன அவசரம் என்று கேட்டார் சேதுராமன். அப்பா, இப்பவே அபிக்கு 28 வயசு. அவ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல என்றான் ரங்கராஜன். உண்மையை சொல்ல போனால் அபிக்கு 28 வயசு என்று சேதுராமனுக்கும் நன்றாக தெரியும். அவளுக்கு திருமணம் செய்து வைக்கும் எண்ணம் சுத்தமாக சேதுராமனுக்கு இல்லை. அவளை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு சந்தேகமும் கோபமும் வருகிறது. அவள் அப்பா என்று கூப்பிட்டாலே அவருக்கு எரிச்சலாக இருக்கிறது. எதற்கு அவளை வீட்டிலே வைத்துக்கொண்டு தானும் கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்தி? இதெல்லாம் தேவையா? பேசாமல் யாருக்காவது அவளை திருமணம் செய்து வைத்து விட்டால் என்ன? அப்படி திருமணம் செய்து வைத்து விட்டால் தனது எரிச்சல் அடங்கும் அல்லவா என்று கூட பலமுறை சேதுராமன் யோசித்திருக்கிறார்.
ஆனால் அதைவிட தினமும் அவளை திட்டுவதிலும் அதனால் அவள் கண்கள் சிவக்க சிவக்க அழுவதை பார்ப்பதிலும் அவருடைய எரிச்சலுக்கு அதிக ஆறுதல் கிடைத்ததாக அவருக்கு தோன்றியது. அவரின் சந்தேகத்திற்கும் எரிச்சலுக்கும் மருந்து அபியை திட்டுவதிலும் அவள் அழுவதை பார்ப்பதிலும் தான் என்ற முடிவுக்கு சேதுராமன் என்றோ வந்துவிட்டார். அது மட்டுமல்ல, திருமணம் என்ற பேரில் அவளுக்கு செலவு செய்ய அவர் விரும்பவில்லை. அதனால்தான் அவள் திருமண பேச்சை அவர் எடுக்கவே இல்லை. ஆனால் இன்று ரங்கராஜன் அபியின் திருமண பேச்சை எடுத்ததும் சேதுராமன் திடுக்கிட்டார். பின் சொன்னார், எனக்கு தெரியாதா அவளுக்கு 28 வயசுன்னு? இப்போ எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா இல்ல, அவ்வளவுதான். அப்போ எப்பதான் பண்ணி வைப்பீங்க? பாக்கலாம். எப்போ? அவ கிளவியான பிறகா? ரங்கா, சும்மா கத்தாதீங்கப்பா. பாவம்பா அபி. அவ வயசு பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பெத்து புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா இவ நம்ம வீடே கதின்னு கிடக்குறா. சரி, வேலைக்கு போகலான்னு கேட்டா அதுக்கும் விட மாட்டீங்க. சரி, நீங்களாவது அவகிட்ட அன்பா பாசமா இருக்கீங்கனாலும் பரவாயில்ல, அதுவும் இல்ல. அவளை கண்ல படக்கூடாதுன்னு கத்துறீங்க. அவ தொட்டா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா ஒருத்திய கூட்டிட்டு வந்தீங்க. அபிய கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி அவளை திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ பாட்டுக்கு போற வீட்லயாவது நிம்மதியா இருப்பாள்ல என்று ரங்கராஜன் கேட்டதற்கு சேதுராமன் அமைதியாக இருந்தார். அபிக்கு கல்யாணமாகி விட்டால் சொத்தை பிரிக்க வேண்டி இருக்குமே என்று பயந்து மகேஸ்வரி பேசினாள். ஏங்க, மாமாவுக்கு தெரியாதா அவர் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு? சும்மா கத்துறீங்க. இது என்னங்க பழக்கம்? மாமாவை எதிர்த்து பேசுற பழக்கம் யாரு? உங்க தங்கச்சி கத்து கொடுத்தாளா? பெத்தவருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? அவரு பாத்துப்பாரு. நீங்க இப்படி பேசி மாமா மனச நோகடிக்காதீங்க என்றாள் மகேஸ்வரி. போதும் நிறுத்து மகேஸ்வரி. என் தங்கச்சி பத்தி என் அப்பா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீ உன் வேலைய பாரு. நீ எதுக்கு எங்க அப்பாவுக்கு ஜால்ரா போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அபிக்கு கல்யாணம் ஆயிட்டா சொத்தை பிரிக்கணும். அதனால அபிக்கு கல்யாணம் பண்ணாம கூடவே வச்சுக்கிட்டு எல்லா சொத்தையும் நீ அனுபவிக்கணும். நீயும் அப்பாவும் சேர்ந்து அவளை கரிச்சு கொட்டணும். எனக்கு தெரியாத உன் திட்டம் என்னன்னு நான் தெரியாமத்தான் கேக்குறேன். உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படித்தான் நடந்துப்பியா என்று ரங்கராஜன் கேட்டதும் மகேஸ்வரி தலைகுனிந்து அமைதியாக நின்றாள். ரங்கராஜன் மேலும் சொன்னான், ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தி அவங்களோட திறமையை வெளிப்படுத்த விடாம தடுக்கிறது ஒரு பக்கம்னா, உன்ன மாதிரி பெண்களுக்கு பெண்களே எதிரியா இருந்து திறமையான பெண்களோட வளர்ச்சியை தடுக்கிறது இன்னொரு பக்கம். ஆனா உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுல திறமை இருக்கோ இல்லையோ, மத்த பெண்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுல அவங்கள அழிக்கிறதுல நல்ல திறமை இருக்கு. போய் உருப்படியா ஏதாவது வேலை செய். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இதுதான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற மாதிரி நடந்துக்க. அவங்களே உன்னை வெறுக்கிற மாதிரி நடந்துக்காத. நம்ம சொத்து புண்ணியம் மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு போகாது. நாம செய்யற பாவம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு போகும். அதனால நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா அபி வாழ்க்கையில குறுக்க நிக்காத என்று மகேஸ்வரியை பார்த்து சொல்லிவிட்டு சேதுராமனை பார்த்து பேச ஆரம்பித்தான் ரங்கராஜன். அப்பா, நான் கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு அபிய பிடிக்கல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று தட்டு தடுமாறி சொன்னார் சேதுராமன். அப்பா பதில் சொல்ல முடியாமல் தவிப்பதையும், அண்ணன் தனக்காக அப்பாவிடம் கேள்வி கேட்பதையும், தன்னால அண்ணன் அன்னைக்குள் வந்த பிரச்சனையையும் பார்த்து கொண்டிருந்த அபி பேச ஆரம்பித்தாள். அண்ணா, வேண்டாண்ணா, விடுனா. எனக்காக நீ யாரு கூடவும் சண்டை போட வேண்டாம். இப்ப என்ன, அப்பாவுக்கு என்ன பிடிக்கல. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்பாவுக்கு விருப்பம் இல்ல. இன்னும் சொல்ல போனா எனக்காக செலவு பண்ண அப்பாவுக்கு விருப்பம் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிட்டா சொத்து போயிடும்னு அன்னைக்கு பிரச்சனை. அவ்வளவுதானே, விடுனா. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம். நான் வீட்டை விட்டு போறேன். அப்பாவும் சந்தோஷமா இருக்கட்டும், அண்ணியும் நிம்மதியா இருக்கட்டும். உனக்கும் என்னால எந்த மன கஷ்டமும் வேண்டானா என்று சொல்லி கன்னத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்தாள் அபி. அபி சொன்னதை கேட்டு சேதுராமன் திடுக்கிட்டார். கோபப்பட்டு கேட்டார், வீட்டை விட்டு போறியா? எங்க போற? பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு ஆதரவற்ற இல்லம் இருக்கு. அங்க படிச்ச பொண்ணு வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல சோசியல் மீடியாவில விளம்பரம் வந்திருக்கு. நான் அவங்களுக்கு போன் பண்ணி விசாரிச்சேன். அங்க வேலைக்கு வரவங்க அங்கேயே தங்கணுமா. அதனால நான் அங்கேயே தங்கிக்கிட்டு வேலை பார்த்துக்கிறேன். என்ன நான் பார்த்துக்கிறேன். எனக்காக நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம் என்று அபி சொன்னதும் சேதுராமனின் கண்கள் சிவந்தது. சீ, இவ்வளவு நாள் சந்தேகத்தோட இருந்தேன். இன்னைக்கு உறுதியா சொல்றேன், நீ என் பொண்ணா ஒரு நாளும் இருக்க முடியாது. அப்பா என்று கத்தினாள் அபி. சீ, என்னை அப்பான்னு கூப்பிடாத. நான் உன் அப்பா இல்ல என்று சேதுராமன் சொன்னதை கேட்டு எல்லோரும் திடுக்கிட்டார்கள். அப்பா, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா
என்று அதிர்ச்சியோடு கேட்டான் ரங்கராஜன். தெரிஞ்சுதாண்டா பேசுறேன். இவ பிறந்ததுல இருந்து என் மனசுக்குள்ள இருந்த போராட்டத்தை நான் இப்ப சொல்றேன்டா. நம்ம குடும்பத்துல யாரும் இவள மாதிரி இவ்வளவு சிவப்பா அழகா இருந்ததில்லடா. பேச்சு, நடவடிக்கை, உடை எல்லாம் உங்க அம்மா மாதிரிதான் இருக்கா. ஆனா என்ன மாதிரி ஒரு துளி கூட இல்லடா. இவ என் பொண்ணே இல்லடா என்று சொல்லி அழுதாரு சேதுராமன். எல்லோரும் ஸ்தம்பித்து போய் நின்றார்கள். அபி பேச ஆரம்பித்தாள். இதுதான் காரணமா? என் மேல நீங்க வெறுப்ப காட்டுனதுக்கு இதுதான் காரணமா? இதுக்காகத்தான் என்ன அணு அணுவா சித்திரவதைப்படுத்துனீங்களா? கண்டிப்பா என் தாய் பத்தினிதான். என் அம்மா ஒரு நாளும் தப்பா நடக்கக்கூடியவ இல்ல. உங்களுக்கு மனைவியா இருந்து எல்லா பணிவிடையும் செஞ்சு 2 பிள்ளைகளை பெத்து உயிரையும் கொடுத்த அந்த மகராசி பத்தி தப்பா பேச உங்களுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ? எப்போ என் அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்களோ இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அபி வீட்டை விட்டு கிளம்ப போனாள். அப்போது ரங்கராஜன் சொன்னான். ஒரு நிமிஷம் அபி என்று அபியை பார்த்து சொல்லிவிட்டு அப்பா சேதுராமனை பார்த்து சொன்னான். தாம்பத்தியம்னா என்னன்னு தெரியுமாப்பா? பரஸ்பர நம்பிக்கை. கணவன் மனைவிய நம்பணும், மனைவி கணவனை நம்பணும். சந்தேகம் ஒரு கொடிய வியாதி. கணவன் மனைவிய சந்தேகப்படுறதும் தப்புதான், மனைவி கணவனை சந்தேகப்படுறதும் தப்புதான். நான் கருப்பு, பிள்ளை சிவப்பா எப்படி பிறந்ததுன்னு கேட்டு கட்டுன பொண்டாட்டிய சந்தேகப்படுற உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். எல்லாருக்கும் உங்க அப்பா தான் முதல் ஹீரோ. அவரை பார்த்துதான் எல்லாம் கத்துப்பாங்க. நானும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அப்பா எப்படி நடந்துக்க கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். கட்டுன மனைவிய உயிரே போனாலும் சந்தேகப்படக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். என் அம்மாவை சந்தேகப்படுற இடத்துல நான் இருந்தா அது நான் என் அம்மாவுக்கு செய்யற துரோகம். என் அம்மாவுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது. கடைசி காலத்துல யாருமே இல்லாம தனியா இருங்க. அப்பதான் எங்க அம்மாவோட அருமையும் எங்க அருமையும் உங்களுக்கு புரியும் என்று சேதுராமனை பார்த்து ரங்கராஜன் சொன்னான். பின் அபியை பார்த்து சொன்னான். அம்மாடி அபி, எங்க கூட வா, நான் உன்னை பாத்துக்கிறேன். உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றான். இல்லண்ணா வேண்டாம், நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஆசைப்படுறேன். கொஞ்ச நாள் நான் தனியா இருக்கேன். காலம் எல்லாத்தையும் மாத்தும். அப்படி காலம் என் மனச மாத்தின பிறகு என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். இப்போ நான் அந்த பிருந்தாவன இல்லத்துக்கு போறேன் என்றாள் அபி. சரிம்மா, எதனாலும் எனக்கு போன் பண்ணு, உனக்கு நான் இருக்கேன் என்று அபியை பார்த்து சொல்லிவிட்டு மனைவி குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ரங்கராஜன் அவன் மாமியார் வீட்டிற்கு கிளம்பி விட்டான். தற்காலிகமாக அங்கு இருந்து கொண்டு பின் வேற வீடு பார்த்து கொண்டு செல்லலாம் என்ற முடிவோடு ரங்கராஜன் மனைவி மக்களை கூட்டிக் கொண்டு சென்று விட்டான். அபி அவளின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பிருந்தாவனம் இல்லத்திற்கு வந்து விட்டாள். இதுதான் அபியின் கதை. இதனை பாக்கியத்திடம் சொல்லி முடித்தாள் அபி. இப்படியும் ஒரு அப்பா இருப்பாரா? ஊரு உலகத்துல அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைகளை தான் ரொம்ப பிடிக்கும். உன் விஷயத்துல எல்லாம் தலைகீழா இருக்கு என்றாள் பாக்கியம். என்னம்மா பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. என்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னோட அழகுதான். அதனாலதான் நான் தினமும் கடவுள்கிட்ட நான் ஏன் அழகா பிறந்தேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் குணத்துக்கும் ஒரு நல்லவே மாப்பிள்ளையா வருவான் பாரு என்று பாக்கியம் சொல்லி கொண்டிருக்கும் போதே அபியை தேடிக்கொண்டு ஹரிஹரன் வந்தான். இங்க அபின்றது நான் தான். யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள் அபி. அபியின் அழகில் மயங்கி நின்றான் ஹரிஹரன். அபியின் அழகை பார்த்தால் எல்லோரா சிற்பம் கூட காதல் கொள்ளும். உயிரற்ற கல் கூட உயிர் பெறும். ஹரிஹரன் சாதாரண மனிதன். கேட்கவா வேண்டும்? வார்த்தைகள் தொண்டை குழியில் சிக்கியது. உதடுகள் பேச மறந்து உறைந்து விட்டது. அப்போது அங்கு வசுந்தரா ரங்கராஜனோடு வந்தாள். அம்மாடி அபி, நல்லா இருக்கியா என்று கேட்டான் ரங்கராஜன். நான் நல்லா இருக்கேன்னா, நீ எப்படி இருக்க? அண்ணி குழந்தைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். அண்ணா, அப்பா எப்படி இருக்காரு என்று தயங்கி தயங்கி கேட்டாள் அபி. சேதுராமனுக்கு அபி மேல் பாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அபிக்கு சேதுராமன் மேல் பாசம் இருக்கிறது. அம்மாவை சந்தேகப்பட்டு விட்டார் என்ற கோபம்தான் அவர் மீதே தவிர மற்றபடி அவர் மீது அவளுக்கு வெறுப்பு இல்லை. அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. நம்ம பக்கத்து வீட்டு மாணிக்க மாமா இருக்காருல்ல, அவர்கிட்டதான் அப்பாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்பதான் நம்ம அருமை கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. அம்மாவை சந்தேகப்பட்டது தப்புன்னு உணர்ந்து நம்மள தேடி வருவாரு. நீ கவலைப்படாத. அப்புறம் இவன்தாமா ஹரிஹரன், உனக்காக நான் பார்த்த மாப்பிள என்று ரங்கராஜன் சொன்னதும் நொடிக்கு பலதரம் பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து கொண்டிருக்கும் அபியின் இமைகள் இப்போது இமைக்க மறந்து விட்டது. சிலையானால் ஆமாமா, எல்லாத்தையும்
எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போகலாம். இன்னும் சொல்ல போனா உனக்காக அவன் அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து இங்கேயே தங்குறேன்னு சொல்லிட்டான். உன்னை ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டான். அதுக்கு நான் பொறுப்பு என்று ரங்கராஜன் சொன்னதும் அபியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அப்போ அபிமா கல்யாணத்துக்கும் நான் தான் சமைப்பேன் என்றாள் பாக்கியம். என்ன அபி, ஓகேவா? நம்ம இல்லத்த கல்யாண மண்டபமா மாத்திரலாமா என்று கேட்டாள் வசுந்தரா. காலம் அவள் மனதை மாற்றியதோ இல்லை ஹரிஹரனின் காந்த பார்வை அவள் உள்ளத்தில் ஊடுருவி அவள் எண்ணத்தை மாற்றியதோ தெரியவில்லை. தற்போது இருவரின் நிலையும் சிலையே. கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.